புலர் காலை வேளையில் தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். காவிரி பிரச்சனை பல ஆண்டுகளாக நம்மிடம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம அதை சரியான முறையில் அதுக்கு நமக்கு தீர்வுகள் கிடைக்கல. அரசியலமைப்பு வழியாகவும் நீதிமன்றங்கள் வழியாகவும் அல்லது மத்திய அரசு அந்த காங்கிரஸ் அல்லது பல ஆண்டுகளாக ஆளுகிற அந்த காங்கிரஸும் சரி, இப்பொழுது ஆளுகிற மத்திய அரசும் சரி, நமக்கு இந்த காவிரி நதியில் சரியான, அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான நீரை வழங்குறதுல பாதகம் செய்கிறாங்க. அதாவது வறட்சி காலகட்டங்களில் நமக்கு தர வேண்டிய கடைமடை பகுதியாக இருக்கிற ஒரு நதியினுடைய பகுதிக்கு தர வேண்டிய நீரை பங்கிட்டு கொடுப்பதில் மாநில அரசு, கர்நாடக மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசுகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளை சேர்ந்த அரசுகளும் வஞ்சிக்கின்றன. இது வஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு சட்டத்தை நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணுறீங்க அல்லது அந்த லாவை மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லா இருக்குது. இப்போ நீங்கள் நம்மளோடது இந்த இன்டர் ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் அப்படின்னு இருக்குது. இது ஆர்டிக்கல் பேசப்பட்டிருக்கு. அது யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது அப்படின்னதெல்லாம் செய்யப்படுது. இது நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் அல்லது ஹவு டு தி அண்டர்ஸ்டாண்டிங் தி லா அப்படிங்கிறத குறித்தும் அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரே விஷயம் 2-3 இடத்துல 2 ஆர்டிக்கலில் அல்லது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இல்லை ப்ரியாம்பிளில் சொல்லப்பட்டு இருக்குன்னா அந்த லாவை நீங்கள் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணுங்கிறதுக்கும் ஹவு தி ஆர் கோயிங் டு இன்டர்ப்ரெட் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், த ஸ்டாட்டிட்யூட் மஸ்ட் பி ரீட் ஆஸ் ஹோல். அதாவது ஒரு சட்டத்தை நீங்கள் படிக்கும்போது முழுமையாக படிக்கணும். அதில் என்னெல்லாம், இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை இன்டர்ப்ரெட் பண்ணுறீங்க, ஒரு லாவை நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணுறீங்கன்னா அந்த லாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா மக்களுக்கு தீர்வுகளை கொடுக்கறது, பிரச்சனைகளை உண்டாக்குறது, சண்டைகளை உண்டாக்குறது, அரசியல் ரீதியான பிணக்குகளை உண்டாக்குறதுக்காக சட்டங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு, த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், நீங்கள் எப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் அதை அர்த்தப்படுத்துகிறீங்க. நம்மளுடைய நீதிமன்றங்களோட வேலை த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா தான் அவங்களோட வேலை. சட்டத்தை ஏற்றிடுவாங்க, அதை நீதிமன்றங்கள் நமக்கு முறையாக அதை லாவை இன்டர்ப்ரெட் பண்ணி இந்த வழக்குக்கு இந்த லா இப்படி பொருந்தும், அது ஒரு கிரிமினல் லாவாக இருக்கலாம், ஒரு சிவில் லாவாக இருக்கலாம். சரி, இதை மட்டும் படிச்சுட்டு நம்ம அடுத்தது கோர் இஷ்யூக்கு போயிடலாம். த ஸ்டாட்டிட்யூட் மஸ்ட் பி ரீட் ஆஸ் எ ஹோல். அதாவது நீங்கள் ஒரு சட்டத்தை படிக்கணும்னா அந்த சட்டத்தை முழுசாக படித்து தான் நீங்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்வுகளை வழங்கணும். த ஸ்டாட்டிட்யூட் மஸ்ட் பி ரீட் ஆஸ் எ ஹோல். It is one of the important general principle of interpretations that the statute should be read as a whole and all parts of it taken together while the constitution their provisions. Hence, the provisions of the statute cannot be understood இன் ஐசோலேஷன். அதாவது அதில் சில பகுதிகளை மட்டும் உங்களுடைய வசதிகளுக்காக நீங்கள் எடுத்து சொல்லக்கூடாது, அதனால் சில பாதகங்கள் ஏற்படலாம். இட் சுட் பி அண்டர்ஸ்டுட் இன் தி லைட் ஆஃப் அதர் ப்ரொவிஷன்ஸ் இன் தி சேம் ஸ்டாட்டிட்யூட் வித் ரெஃபரன்ஸ் டு கண்டெக்ஸ்ட். திஸ் இஸ் அ ரூல் இஸ் ஆல்மோஸ்ட் நோன் எஸ் ரூல் ஆஃப் contextual the statute must be fulfilling the responsibility to the interpreting the legislative. We must not be guided by the single sentence of number of the sentences, but should look in the provision of the whole law and its object in the policy. இன்க்ளூடிங் லா கேஸ், இது ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமானது த ஹார்மோனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். த ஹார்மோனி மீன்ஸ் the bringing together the statutory expression, sometimes interpreted harmoniously when the two or more provisions of the same statute are divergent. The court will
try to constrain the provisions in such a manner, if possible, as to give the effect of both by the harmonizing them with each other. அதாவது ஒரு சட்டத்தை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது அதில் பாதகங்களை உண்டாக்குற மாதிரியான செயல்பாடுகளுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது. ஹார்மோனஸ் எல்லாருக்கும் நன்மை செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஒருவித நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை குறித்து ஆமாம் போகணும் அப்படின்னு. அதாவது ஒரு கிரிமினல் லாஸில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேட் ஆஃப் லா பிட்வீன் த டூ ஸ்டேட்ஸ் அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்க அது எப்படி ஒரு ஸ்டேட் பாதிக்கப்படுற மாதிரியான முடிவுகளை நீதிமன்றங்கள் எடுக்கலான்னு எனக்கு தெரியலை. இப்போ பக்கமாக காவிரியில் அணை கட்டுவதற்குரிய முகாந்திரங்களை தொடங்கலான்னு சுப்ரீம் கோர்ட் வழங்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது. This is very difficult to decide whether the two or more provisions on the underlapping or mutually executive or conflicting with each others. In order to avoid such a situation, the legislations should be very careful while enacting the statute itself. According to the Carvey-Ford and the Court, while the tanging out of the legislative meant should be constrained all of the constituted parts of statute together and seek to the ascertain to the legislative mentions from the while act considering every provisions thereof in the light of general purpose and object of the act itself, and endeavoring to make every part effective and harmonious. இது Sankari Prasad with Union of India. The Supreme Court held the constitutions, including the fundamental rights, can be amended by the Parliament under Article 368. Because of the power of the amendment is a sovereign power, but it cannot take away or abridge to the fundamental rights by the exercising its legal authority. In another case is Bengal Immunity Company with the state of Bihar. The Supreme Court 661 of the Supreme Court opened that this cardinal rules of the construction cast when there are in the statute two provisions which are in the conflict with each other, so that both of them cannot be stand. They should, if possible, be is interpreted that the effect can be given in the both, and the constructions which while renders to either them inoperative and useless should be not in adopting the exact of the best result. Another case is Jagdish Singh, vice Lieutenant Governor of Delhi. The Supreme Court held that this case is a conflict between the various provisions of the rule. The harmonious construction should be made in the statute to the rule made there is under should be the read as whole for the purpose of making to the rule constants. So ஒரு சட்டம் உருவாக்கப்படும் போது இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு டிஸ்பியூட் இருக்குது. அந்த டிஸ்பியூட்டில் மத்திய அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு லிமிட்டெட் பவர் தான் இருக்குது. அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற இது எக்ஸிஸ்டிங் லாஸை அவங்க இது பண்ணலாம், அதாவது இன்டர்ப்ரெட் பண்ணலாம். லா மேக்கர்ஸ் கொடுத்துருக்கிற லாவை நாடுகளுக்கு சரியாக இருக்குதா, சப்போஸ் தவறான லாவாக இருந்தால் இது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாவோட கான்ட்ராக்ட் ஆகுது இந்த பில் அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா அதை அவங்க எடுத்து சொல்லலாம். ஆனால் தன்னைக்கிட்ட இருக்கிற இல்லாத பவருக்கு இப்போ ரெண்டு நதிகளுக்கு இடையே ஒரு நதி ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே ஓடுது. அதில் ஒரு நதிக்கு குறுக்கே ஒரு அணைய டிஸ்பியூட்டில் இருக்குது, ஒரு மாநிலம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது. அதில் பலன் பெறுகிற ஒரு மாநிலத்திற்கு அணை கட்டுறதுக்கு பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்கு அனுமதியை சுப்ரீம் கோர்ட் வழங்குது. அப்போது விஷத்தை குடித்தாதான் விஷம் கையில் வச்சுருந்தா அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதா நான் பார்க்குறேன். வாட் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் giving survey and other activities and the planning of Meghdadu Dam itself is not a wrong. What's mean the poison bottle should be hold on the hand. It's be right. It's not a swallow. குடித்தாதான் தப்பு, பாய்சன் பாட்டில் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறதா நான் பார்க்குறேன். அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இஸ் குட்னோ ஓகே. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இரு மாநிலங்களுக்கு இடையே ஓடக்கூடிய ஒரு நதியில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இந்த ஒரு சட்டத்தை இயற்றலாம் மத்திய அரசு, அதன் அடிப்படையில் ஒரு ட்ரிபியூனல்ஸ் காவிரி நதிநீர் ட்ரிபியூனல்ஸ் அமைக்கலாம், அதுக்கு பவர் கொடுக்கலாம். அணைகளை திறந்து விடுறது, ஒரு மழை அதிகமாக வர காலங்களில் எந்த மாதிரியாக
இருக்கிறது, மழை வராத காலங்களில் வறட்சி காலகட்டங்களில் எப்படி குடிநீர் தேவைகளுக்காக கொடுக்கறது, இது எல்லாத்தையும் அந்த ஆணையம் வந்து ஆனால் 17-18 ஆண்டுகளாக இருக்கிற அந்த ஆணையம் வந்து ஒரு பல்லில்லாத ஆணையமாக இருக்குது. அந்த ஆணையம் முறையான செயல்படலை, செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலை, அல்லது கூட வேண்டிய நேரங்களில் கூடலை. இப்போது வறட்சி நிலவுது, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து 200 கன அடி தண்ணி 2000 கன அடி தண்ணி கூட திறக்க முடியாத நிலை நீடிக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு 1000 கன அடி கூட திறக்கப்படலை. இப்பொழுது ஒரு ஆணை வந்திருக்கு 3000 கன அடிங்கிறது. 3000 கன அடி வந்து ஒகேனக்கலே தாண்டாது. ஏன்னா அந்த 3000 கன அடி தண்ணீரை வந்து அந்த காவிரி திறக்கப்படுகிற இடத்துலேருந்து தமிழக வெளிக்குண்டுலி இலைக்கு வரும்போதே அந்த 3000 கன அடி தண்ணீரும் காணாமல் போயிடும். ஒரு 15000 கன அடி தண்ணீர் திறந்தால் தான் மேட்டூர் அணைக்கு 3000 கன அடி தண்ணீர் வரும். இது கூட தெரியாத ஒரு காவிரி மேலாண்மை ஆணையம் தான் இப்போ இருக்குது. ஓகே, அது மத்திய அரசினுடைய பங்கில் இருக்குது. அதனால் மத்திய அரசு செயல்படுறதை அவங்க செயல்படுத்துகிறாங்க. ஓகே, நம்ம இப்போ மத்திய அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உள்ளது என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது, அவங்க எப்படி அதை வந்து பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத இப்போது காவிரி நதிநீர் ஆணையம் அல்லது காவிரி நதிநீர் டிஸ்பியூட்ஸை எப்படி அணுகுது, அரசியலமைப்பு இது என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 262 பிரகாரம் நதிநீர் தகராறுகளை தீர்க்கிறதுக்கு அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இதில் இருக்குது. ஒரு மாநிலம் தனியாக நதிநீரை முழுமையாக சொந்தம் கோர முடியாது. தகராறு ஏற்பட்டால் நடுவர் மன்றம் த ட்ரிபியூனல் அல்லது அதன் தீர்ப்பை அமல்படுத்த அமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பின் முடிவுகளின்படி பங்கீடு செய்ய வேண்டும். காவிரி விவகாரத்தில் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பத்தின் அடிப்படையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு முன்னால் காவிரி ட்ரைபியூனல் இருந்தது. இந்த காவிரி ட்ரைபியூனலோட முடிவுகளை செயல்படுத்துறதுக்கு காவிரி நீர் மேலாண்மை அமைப்பு வருது, நடுவர்மன்ற தீர்ப்பு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாருமே அந்த முடிவுகளை செயல்படுத்தலை. காவிரி நீர் பங்கீடு என்பது மாநிலங்களின் அரசியல் முடிவுகளால் அல்ல, சட்டம், நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றை செயல்படுத்தும் அதிகாரப்பூர்வ அமைப்புகள் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தோட வேலை என்னன்னா, இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு ட்ரைபியூனல் கொடுத்ததை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் செய்ய வேண்டிய செயலை ஏன் செய்யலைன்னு தான் உச்சநீதிமன்றம் கேட்கணுமே ஒழிய, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அணையை கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ உச்சநீதிமன்றம் பயாஸாக இருக்குது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுது. 262 ஆர்டிக்கல் பிரகாரம் உச்சநீதிமன்றம் செயல்படாமல் காவிரி நீர் மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு விரோதமான ஆணையை எப்படி வழங்கலான்னு தெரியல. அதாவது ஒரு ஆணை ஏற்கனவே ப்ராப்பராக போடப்பட்ட சட்டங்களை செயல்படுத்தலை அவங்க, அதனால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு 262 படி காவிரி நதிநீர் தகராறு தீர்க்கும் நடைமுறை அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அதன் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற அந்த ட்ரைபியூனல் மேகதாது கட்ட கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லைன்னு மத்திய அரசும் சொல்லுது, உச்சநீதிமன்றமும் சொல்லுது. அவங்க சொல்கிறதுக்கு இது 2 பேர்த்துக்கும் சொல்கிறதுக்கு அதிகாரம் முதல்ல கிடையாது. இதை சொல்லவே கூடாது. அவங்க தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாததால் மட்டும் ஒரு திட்ட முன்மொழியை பரிசீலிக்க முடியாது. எனவே அதுவே அணை கட்டுவதற்கான இறுதி அணைக்கு இப்போது ஒருத்தவங்க கையில் விஷ பாட்டில் கொடுத்து விட்டுடலாம். இப்போ அவன் வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டானா அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. உச்சநீதிமன்றம் இந்த வழங்கியிருக்கிற தீர்ப்பின் பிரகாரம் மேகதாது அணை கட்டுவதற்குரிய அளவீடுகள், நில அளவீடு செய்யலாம், திட்ட மதிப்பீடுகளை செய்யலாம், அப்புறமா வந்து ப்ளூ பிரிண்ட் போடலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை. அது உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. அப்போது ஒருத்தர் கையில் விஷ பாட்டிலோட ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருக்கலாம், அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஏன்னா அவன் சூசைட் பண்ண மாட்டான்னு தெரியாது, அவன் வாயில் ஊற்றும் போது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மேகதாது திட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற அனுமதி. இப்போ மேகதாது செயல்படுத்த வேண்டும்னா சுற்றுச்சூழல், வனத்துறை, மத்திய அரசின் அனுமதி உள்ளவையெல்லாம் பெறப்பட வேண்டும். இதெல்லாம் ஓவர் நைட்டில் கொடுத்துருவாங்க. கதிர்நீர் பங்காடு தீர்ப்புகளை இது வரைக்கும் செயல்படுத்தினாங்களான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சானா கேட்கல. அப்போ வந்து ஒரு பக்க சார்போடு தான் உச்சநீதிமன்றமும் செயல்படுது. மேகதாது அணை கீழ்நிலை மாநிலமான தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் அளவை பாதிக்கக்கூடும். எனவே காவிரி நடுநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பின் அடிப்படையில் திட்டமிட்டு அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்துது. ஆனால் தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் சொல்லுது.
அது அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டின் எதிர்ப்பை மீறி உடனே அணை கட்டலாம் என்பது அல்ல அப்படின்னா இப்போ புரியலை. ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு அர்த்தம் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்காக அணை கட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். இந்த ஹார்மோனி இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். மேகதாது போன்ற திட்டங்கள் தொடர்பான நீர்நிலைப்பாடுகளில் தமிழ்நாட்டின் நீர்வள நலன் மற்றும் விவசாயிகளின் அங்கம் போதுமான அளவில் கருத்து கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றம் அணுகுமுறை மாநிலத்தின் நலனுக்கு பாதமாகவே இருப்பதாக கருதுகின்றனர் என்றால் மேகதாது தொடர்பான நீதிமன்ற நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டின் நலனுக்கும் பாதகமான அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியும். அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள் மாநிலத்திற்கிடையான நம்பிக்கையை கூட்டாட்சி கொள்கையை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும். ஏற்கனவே காவிரி நதிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் கீழ்நிலை மாநிலத்திற்கு மேலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள திட்டத்தை முன்னெடுக்க அனுமதிப்பது கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மாநிலங்களின் நலனை பாதிக்கக்கூடிய வேண்டிய அரசியலமைப்பு சிந்தனைக்கு முரணான என்று கருதுகிறேன். ஒரு திட்டம் கீழ்நிலை மாநிலத்தின் சட்டபூர்வமான நீருரிமை பாதிக்கக்கூடும் என்ற நியாயமான அச்சம் இருக்கும்போது அந்த திட்டத்தை முன்னெடுக்க அனுமதிப்பது அரசியலமைப்பு கூட்டாட்சி கொள்கைக்கும் மற்றும் சமநீதி கொள்கைக்கும் எதிரானது. மேகதாது அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் முக்கிய நிலைப்பாடுகள் 2018 காவிரி நீர் பங்கீட்டை உறுதி செய்து அதனை அமுல்படுத்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்க வழிவகுத்தது. அந்த தீர்ப்பு மேகதாது அணைக்கான இறுதி அனுமதி அல்ல. 2025 தீர்ப்பு தமிழ்நாடு தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம் இப்போது மத்திய நீர்வள ஆணையம் அனுமதியிலிருந்து விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு என்றும் அணை கட்டுவதற்கான இறுதி ஒப்புதல் அல்ல என்றும் கூறியது. மேலும் டிபிஆர் பரிசீலனைக்கு முன் கருத்துக்கள் அரசியல் மற்றும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் 2018 உச்சமன்ற தீர்ப்பின்படி கட்டுமானங்கள் தமிழ்நாட்டின் ஒப்புதல் கட்டாயம் என்று கூறப்படவில்லை என்று விளக்கம் அளித்தது. இது அரசியல் மற்றும் சட்டத்திற்கு பாதிக்கப்பட்டு வருகிறது. 2 மாநிலங்களுக்கு இடையே நதியில் 2 மாநிலங்களுக்கு ஓகே, இது இன்னொரு நம்ம பேசுவோம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 262 மாநிலங்களுக்கு இடையான நதி அல்லது நதி பள்ளத்தாக்கு நீரின் பயன்பாடு பங்கீடு அல்லது கட்டுப்பாடு தொடர்பாக தீர்ப்பதற்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆர்டிகல் 262 இந்திய அரசியலமைப்பில் வேறு எது இருந்தாலும் மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தகராறுகள் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் அல்லது வேறு எந்த நீதிமன்றமும் அதிகாரம் செலுத்த முடியாது. நாடாளுமன்றம் சட்டம் மூலம் ஏற்பாடு செய்யலாம். இதன் பொருள் மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தகராறுகளுக்கு ஒரு சிறப்பு சட்ட நடைமுறை உருவாக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. அதன் அடிப்படையில் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இயற்றப்பட்டது. எனினும் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டங்கள் விளக்கம் நடுவர்மன்ற தீர்ப்பின் அமலாக்கம் போன்ற சில வரம்பிற்குட்பட்ட கேள்விகளுக்கு தீர்ப்பளித்துள்ளது. அதனால்தான் காவிரி வழக்கில் 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதன் அமலாக்கத்திற்கான அமைப்பை உருவாக்கி வழிகாட்டியது. மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தகராறுகள் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் முழுமையாக இல்லையா என்ற கேள்விக்கு பதில் வரமுடியக்கூடிய அதிகாரம் தான் இருக்கிறது. ஆர்டிகல் 262 மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தகராறுகளை தீர்க்க நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆர்டிகல் 262 இதய தகராறுகள் உச்சநீதிமன்றத்தின் அதிகார நாடாளுமன்றம் சட்டம் மூலம் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றியிருந்தால் அதன் மூலம் உச்சநீதிமன்றம் விவாதிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் எந்த விதமான ஒரு மாநிலத்துக்கு பாதகம் ஏற்படக்கூடிய தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடாது. த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இயற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரம் அரசியலமைப்பின் விளக்கம் தொடர்பான கேள்விகளையும் பரிசீலிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் நீதிமன்றம். புதிய ஆணைகளை பிறப்பிக்கக்கூடாது. நடுவர் நீதிமன்ற தீர்ப்பத்தை அமல்படுத்த சொல்லலாம். அதை பற்றி விசாரிக்கலாம். அதை அமல்படுத்தலை அப்போ தமிழக அரசுக்கு தான் உச்சநீதிமன்றம் அதிகமான வாய்ப்புகளை வழங்கணும். ஏன்னா காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புகளை அவங்க அமல்படுத்தலை. அதை ஏன் அமல்படுத்தலைன்னு கர்நாடகா உச்சநீதிமன்றம் கேட்கணும். அதே மாதிரி கடைநிலை மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலம் கேட்குற பிரேயர்ஸ்க்கு நம்மளோட இந்த மாநிலம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி குடிநீர் பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் தான். ஏன்னா எங்களுடைய பிரச்சனைகளை போய் கோர்ட்டில் வைக்கும்போது இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு மேகதாது அணைக்கு அப்ரூவல் கொடுக்கறது உச்சநீதிமன்றம். அப்படின்னா தமிழக மக்கள் இன்றைக்கி குடிநீர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் முறையாக சட்ட அரசியலமைப்பு பிரகாரம் செயல்படாதது தான் காரணம். ஆர்டிகல் 136 போன்ற அரசியல் அதிகாரங்கள் விஷயங்களை தலையிடலாம். உச்சநீதிமன்றம் என்ன செய்யும்? பாரம்பரியமாக மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பங்கீட்டை புதிதாக நிர்ணயிக்கும் முதன்மை அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்படவில்லை. ஆக மேகதாது அணை முகாந்திர பணிகளை தொடங்குவதற்கு அனுமதி வழங்குவது இஸ் வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான்.
காவிரி வழக்கில் 2018 உச்சநீதிமன்றம் ஒரு பல்லில்லாத காவிரி நடுவர் மன்றத்தை அமைச்சது. அதுக்கப்புறமா அது கொடுத்த தீர்ப்பு அமல்படுத்துறதுக்காக மற்றும் ஒரு பல்லில்லாத காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சது CWMA. இவை எவையுமே தமிழகத்திற்கு எந்த விதமான சட்ட ரீதியான உரிமையும் வழங்கலை, மக்களுக்கு தேவையான நீரையும் பெற்றுத்தரலை. இன்றைக்கி இவங்க எல்லாம் இவ்வளோ காலமும் உச்சநீதிமன்றம், மத்திய அரசு, அப்புறமா காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ட்ரைபூனல் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு குடிநீர் இல்லாத நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து குடிக்க தண்ணி இல்லாத பகுதியாக மாற்றி அமைச்சிருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்துக்கு. அதே மாதிரி தமிழகத்தினுடைய எந்தவித அனுமதியும் தேவை கிடையாது மேகதாது மாதிரியான அணைகளை கட்டுறதுக்கு அப்படின்னு மத்திய அரசும் அறிவிக்குது, உச்சநீதிமன்றமும் அறிவிக்குது. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த அரசியலமைப்பின் சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பிக்கிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸில் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரம் வரைமுறைப்படுத்தப்பட்டது தான். ஆமாம், உச்சநீதிமன்றமே ஒரு அணை கட்டுவதற்கான நிர்வாக அனுமதியை நேரடியாக வழங்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பு அல்ல. உச்சநீதிமன்றத்திற்கு அதற்கான அதிகாரமும் கிடையாது. ஏன் மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடையாது ஒரு அணையை கட்டுவதற்கு ஆணையிடுவதற்கு. அவங்க ஒரு சட்டத்தை இயற்றலாம். வேணால் மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்டணும்னு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கட்டும், அது பிரகாரம் மேகதாது அணையை கட்டட்டும். அதுதான் இருக்கிற மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் அதிகாரம். Article 262 of Constitution of India covers the handling of water dispute involving interstate river and river valleys. It gives Parliament the power to pass laws to solve these water fights and to stop courts, including the Supreme Court, from looking at this case. Key rules in Article 262, Class 1, the Parliament can make laws to judge and solve any fight or complaint about using, sharing or controlling water in any river that flows across the state's lines. Class 2, the Parliament can make a law to say that the Supreme Court and other courts cannot step in or judge these water fights. Law made using this article, the Interstate River Disputes Act 1956, lets the central government set up a special group, a tribunal, to listen to and decide on water sharing when states cannot agree. River Board Act 1956 allows for the creation of boards to help the manage and develop interstate rivers. Through these boards are rarely used. I can explain how water tribunal work in India. The example, the Kaveri or Krishna river disputes, the difference between court powers and tribunal powers. The Kaveri Water Dispute Tribunal, CWDT, failed to permanently resolve the issues because of the total water demand from the states heavily exceeds the actual river flow, leaving no cushion for big monsoon years. In contrast, the Narmada Water Dispute Tribunal, NWT, is widely considered as a major success. Why the Kaveri Tribunal failed? No fixed plan for droughts. மழை இல்லாத காலங்களில், வறட்சி நிலவர காலங்களில் என்ன மாதிரியான தண்ணீர் பங்கீடுங்கிறத இந்த காவிரி ட்ரைபுனல் வசதியாக மறந்துட்டாங்க. The tribunal allocating the water based on the normal rainy year. When the monsoons fail, both the states clash over how to split the deficit. The extreme water scarcity, unlike the other rivers where states fight over unutilized surplus waters, the Kaveri basin is already overexploited. The absolute water demand is much higher than the river's capacity. Massive delay. The tribunal looks 17 years, 1992-2007, to give a final verdict. This is a long delay allowed the dispute to become highly politicized and emotional for local communities. The legal loopholes, even through the Article 262 bars courts, both states bypassed the tribunal by filing special leave petitions in the Supreme Court under Article 136, dragging the issue out for another decade.
The success story of Narmada Water Tribunal, the Narmada Water Dispute Tribunal covering the Gujarat and Madhya Pradesh, Maharashtra and Rajasthan succeed where the Kaveri failed. How it succeeds? Abundant surplus water in the Narmada river had plenty or unused water. Their fight was not about surviving a drought, but about how much water each state should get it build new dams or projects. The clear mathematical sharing formula that tribunal created in a highly precise ratio-based system, it's clearly defined the exact share of water measured in the million acre feet and electricity generations for each state. The independent execution body is set up as Narmada Control Authority (NCA). This was an independent, highly technical team of engineers that is monitored the water flow and dam heights in real time, removing the from daily operations. Politicize and daily operations. The political willingness. This is the beneficiary states agreed the building the Sardar Sarwar Dam would bring the massive economic benefit to all of them, which has motivated them to respect the final verdict. If you want, this is how the Supreme Court changed the Kaveri allegations in 2018. The role of இதில் நர்மதா டேம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நர்மதா டேம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த நர்மதா டேமோட அந்த அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. You are exactly right. This is the central government is a master stroke to the making the Narmada project is a success. Was a legal authorities to create the fixed, highly detailed schedule for both water distribution and electricity power sharing. So totally central government was taken the role and created this is the tribunal and the Narmada water schemes. Instead they leaving the states to the fight over area to the operations. So central government created a strict mathematical blueprint through the Narmada water scheme 1980. How this government scheduled the water distribution? The central government fixed the unable to the water flow of the Narmada river at 28 million acre feet (MAF). Because the central government legally notified the schedule, it becomes a binding to all states. Madhya Pradesh allocated 80.25 MAF, Gujarat allocated 9 MAF, Rajasthan allocated 0.550 MAF, Maharashtra allocated 0.25 MAF. The real-time adjustment, if the river has less water in the dry year, the central government's formula automatically reduces the everyone's share proportionally, they preventing the political agreement. Is like Kaveri, in the Kaveri dispute, the central government is against the Tamil Nadu. How to the government schedule the power electricity? The Narmada project is a Sardar Sarwar Dam generates a massive amount of hydroelectric power. To prevent the states from the fighting over the electricity, the tribunal integrated all power generation services. Madhya Pradesh received 57% of the total power generation. Maharashtra 27% of power. Gujarat receives 16%. This is the grid rules schedule that applies to both and the daily energy producing to the peak load capacity. States can use their daily share and sell in the another state, but how to cannot store the carry over the electricity to the next day without separations. This is the enforcement of the Narmada Control Authority. This is the Narmada Control Authority is totally in a central government power under the control. He have the clear blueprint on the succeed of Narmada Authority. And on the same wise in Kaveri Tribunal, the central government totally against the Tamil Nadu to power to Karnataka. All governments in 1975 to till now, they are central governments are against the Tamil Nadu. They playing the Tamil Nadu farmers and Tamil Nadu peoples. Now Tamil Nadu peoples are going to the begging the drinking water. The enforcement of Narmada Control Authority, the NCA, to this make the sure that the state treats the water and power and schedule to the central government by the authority of Narmada Control Authority, NCA. This is the headed directed by the Secretary of the Ministry of Water Resources, Government of India. Note the point, my lord. This is the board was, the Narmada Control Authority board was headed directly by the Secretary of Ministry of Water Resources, Government of India. How it is to monitor the power of the NCA was the Energy Management Center. This is the EMC. This is the center monitor the commission common schedule to the dam to the real time to ensure the every state get its exact percentage electricity. Total electricity water central government தான் தன்னோட சர்தார் வல்லபாய் பட்டேல் டேமோட வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சுருக்கு. இட்ஸ் ஹேப்பன் in Rajasthan and this other country, other states.
தட் ஒன்லி இதுதான் முக்கியமான ஒரு காரணம். நர்மதாவோட ட்ரைபுனல் சக்ஸஸுக்கு காரணம் மத்திய அரசு. அதே மாதிரி தமிழ்நாடு காவிரி ட்ரைபுனல் ஃபெயிலியருக்கு காரணமும் மத்திய அரசு தான். ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாடுக்கு எதிராக நிலைப்பாடுகளை கடந்த 30-40 ஆண்டுகளாக 20-30-60 ஆண்டுகளாக தமிழ்நாடுக்கு வஞ்சம் செய்யக்கூடியவைகளை தான் மத்திய அரசுகள் செயல்படுது. அதுக்கு அதனுடைய ஆதாயத்தை காவிரியில் ஆதாயம் கர்நாடக அரசு பெறுது. அதுவும் அதை அரசியலாக்கி அதனுடைய தன்னுடைய எடுத்துக்குது. இன்றைக்கி நாளைக்கு இந்த டிராஃப்டில் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சரியான முறையில் வராததால் இன்றைக்கி மேட்டூர் டேமிலிருந்து ஒரு 2000 கனஅடி தண்ணீரை குடிநீருக்காக திறக்க முடியாத நிலையில் தமிழக அரசு இருக்குது. ஆனால் 3500 கனஅடி தண்ணீரை கர்நாடக அணைகள்லேருந்து திறக்க சொல்லி காவிரி நதிநீர் ஆணையமாக காவிரி மானிட்டரிங் கமிட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது பிலிகுண்டல் வரைக்குமே வராது. இன்னொரு 10 நாள் கழித்து பிலிகுண்டலோட வாட்டர் ஃப்ளோவை செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 600 கனஅடி தண்ணீர் வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு முழுக்க அதிகாரமற்ற மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் தமிழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வன்முறையை நடத்துகிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுறாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற நதிநீர் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணுமோ அந்த முறைகளை தீர்க்காமல் பல்லில்லாத அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் எந்த தீர்ப்புகளையும் செயல்படுத்தாமல் பார்த்துக்கிறாங்க. இதனுடைய தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது. இது கடந்த கால தமிழக ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு துணை நின்று மத்திய அரசுக்கும் துணை நின்று முறையாக சுப்ரீம் கோர்ட்டில் தங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற லா தான் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணணும். இந்த லாவில் இல்லாத செயல்பாடுகளுக்கு நீங்கள் இப்போ இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கான வரைவறிக்கையை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதும் வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அது சரி, மத்திய தமிழ்நாடுக்கு எந்த விதமான சேக்கும் இல்லைன்னு மத்திய அரசு சொல்கிறதும் அரசியலமைப்புக்கு எதிரானது தான். மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் அரசியலமைப்புக்கு எதிரான வார்த்தைகளை வகுத்திருக்காங்க. அதை நீதிமன்றங்களிலும் மத்திய அரசுகிட்டையும் கடிதத்தின் மூலமாக முறையாக செயல்படுத்தணும். நர்மதாவுக்கும் காவிரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா நர்மதா எக்ஸசிவ் வாட்டர் ஃப்ளோ இருக்குது. அதை எப்படி பிரிச்சுக்கிறதுங்கிறது தான் அவங்களோட டிஸ்பியூட்டு. அதை மத்திய அரசு சரியாக செஞ்சுருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்கேர்சிட்டி இருக்குது, கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. அப்போ அதை எப்படி பிரிச்சுக்கணுங்கிறதுக்கு மத்திய அரசு நினச்சிருந்தால் அது செய்ய முடியும். ஆனால் அவங்க செய்ய மறுக்கிறாங்க, அல்லது தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. நன்றி. சட்டப்பிரகாரம் தமிழ்நாடுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு தமிழ்நாடுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அல்லது அதை இன்டர்பிரேட் பண்ண வேண்டியது தமிழக அரசுகள் கடந்த காலங்களில் சரியாக செய்யலை. அந்த வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் வைக்கல. அதே மாதிரி அந்த சட்டங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் அப்போ இருந்த மத்திய அரசுகளுக்கு அறிவுறுத்தல்களை முறையான முறையில் வலியுறுத்தாததும் தான் காவிரியில் காவிரி நீர் இப்போ கிடைக்கிறதுலையும் டிராஃப்ட் அதாவது வறட்சி காலங்களில் கிடைக்க வேண்டிய நீரும் குடிநீருக்காக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிற சிக்கல்களையும் சரியான முறையில் தமிழக அரசுகள் மத்தியில் இருந்த அத்தனை மத்திய அரசுகள் அப்புறமா கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடக அரசுகள் அத்தனையும் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டு தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய பாதகத்தை இது வரைக்கும் செய்துட்ருக்காங்க. நன்றி, வணக்கம்.